மக்களே, வெல்கம் டு கவி விலாக்ஸ் நாட் 7. இன்றைக்கி சிறகடி காசையில் என்ன நடக்க போகுதுன்னா, மீனா வந்து சமைக்கிறாங்க. ஆனால் அது சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி மனோஜும் ரோஹிணி அண்ட் அவங்க ஃப்ரெண்டும் அந்த செக் வாங்கிட்டு வராங்க. செக் வாங்கினோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு காமெடியான ஒரு சீன் காருக்குள்ளே போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் சாப்பிட உட்காரும்போது பார்த்திங்கன்னா, சாப்பாடு எதுவுமே நல்லா இல்லை, காரமாக இருக்குது, உப்பு இல்லை, உப்பு இருக்குது, இந்த மாதிரி ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் ஃபுட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மீனாவோட மாமியார் விஜயா பிடிச்சி திட்டுறாங்க. ரோகிணியும் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணும்போது, நீ எதுக்கு பண்ணுற, அவள் உன்னை வேலை வாங்குறாளான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் தான் செய்கிறேன், எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஏன் என்ன ஆச்சு மீனா இப்படி இருக்க, டல்லாக இருக்கன்னா, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை தான் நினைக்கிறேன்னா. அண்ணாமலை சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன்ட்டு. அதுக்குள்ளே முத்து சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்ல, அவள் ஏதோ மனசில் ஏதோ கவலை வச்சிட்ருக்கா, ஏதோ மறைச்சிட்ருக்கா, என்னன்னு சொல்லு, தைரியமாக சொல்லு மீனா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, ரெண்டு பேரும் அவள் உள்ளே போயிடறா கிச்சனுக்கு. கிச்சன் முன்னே ரோகிணி வந்து, ஏன் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கண்டிப்பாக சொல்ல போகிறேன் போது, கத்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கேயே கட் பண்ணிவிட்டு செத்துறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்களுக்கு கோவம் வருது, நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி தூக்கி போடும்போது, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிடுறாங்க. வெளியில் என்ன போட்ட, கீழே விழுந்துட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, கரண்டி விழுந்துச்சு சொல்கிறாங்க. அண்ட் மொட்டை மாடிக்கு போய் ரெண்டு பேரும் மீனாவும் ரோகிணியோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. மீனாவுக்கு பாவமாக இருக்குது. இதாங்க இன்றைக்கி நடக்க போகிற கதை.